விடுதலை சிறுத்தை கட்சி வளர்வதோ இல்லை வாழ்த்துவதற்கோ யாருக்கும் மனம் இல்லை. வளர்ச்சியை தடுக்கிறாங்க அந்த வகையில் பேசியிருந்தார். நீங்க களத்துல நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, பல இடங்களில் நீங்கள் இவங்க கூட போக வேண்டிய திமுக நிர்வாகிகள் போகல. தலித் பகுதிகளுக்கு போக மறுக்கிறாங்க. இல்லை முடியாதுங்க, நீங்க எப்படி இருந்தாலும் சூரியனா கூட பரவாயில்ல, நீங்க பால் தான் நிக்கிறீங்கன்னு பல இடங்களில் இந்த டிஸ்கிரிமினேஷன் கூட்டணி கட்சியில இருந்துகிட்டே இவருக்கு அது நடக்குது. விளிம்புநிலை மக்களுக்கும் தலித்துகளுக்கும் குரல் கொடுக்கறதுல திருமாவளவன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இல்லங்க. நீங்க இப்படி நாங்கினேரி இஷ்யூ ஆகட்டும் விசிக போனாங்க. எடப்பாடி பழனிசாமி ஏன் போல? அவர் ஏன் போல? விஜய் எவ்வளவு பேசினாரு, அதோட எவ்வளவு பேசினாரு, வடகாடு இஷ்யூல பேசினாரு, வேங்கவேல பேசினாரு, தலித்துகள் எங்க ஒரு பிரச்சனை எங்க அண்ணன் முதல் ஆளர் நிப்பாரு. ஏதாவது ஒரு இடத்துல ஏங்க கவின் ஆணவ படுகொலைக்கு ஏங்க விஜய் பேசல? இந்த ஒரு பக்கம் நீங்க பேசும்பொழுது 2017 இந்த கூட்டணி இன்டாக்டா 9 வருஷம் பயணிச்சிருக்குங்கிறது ஒரு பக்கம் பெருமையா சொல்லலாம். இன்னொரு பக்கம் நீங்க ஏன் பயணிக்கணும்? கம்யூனிஸ்டும் அதை ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் ஏன் சொல்லலாம் கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு காரணம், எங்களுக்கு இந்த கூட்டணி வீழ்த்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது அப்படிங்கிற இடத்துல. அதை இப்படி நீங்க இந்த பார்வையிலிருந்து பாத்தீங்கன்னா திமுக உங்களை ஏமாத்துறாங்களா? ஆமா. எந்த அடிப்படையில் சொல்லுங்கன்னா, வெளியே இருந்து வர புதியவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மரியாதையும் ஏன் உள்ள இருக்கிறவங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க? கூட்டணி கட்சிகளை நிபந்தனைப்படுத்தி உதயசூரியன்ல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்றது சரியான பார்வை நினைக்கிறேன். தமிழக வாழ்வுரிமை கழகம் ஒரு சீட்டு ஜெயிச்சு வேற சின்னத்துல கிடைக்குமா? கிடைக்காது. அது பத்தாது. எலக்ட்ரல் நார்ம்ஸ் படி அது கிடைக்கவே வாய்ப்பு இல்லை. இன்னொன்று போன வாட்டி உதயசூரியன் நின்னாரு. காங்கிரஸுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கல சார். அது இல்ல, அதுவே தடவை பேசியிருக்காங்க 20% சொல்லி சொல்றாங்க. நமக்கு தெரியாதான் சொல்றேன் இல்லையா? இப்போ ஒண்ணு இல்லைங்க, இப்ப ஜெயிச்சிட்டாங்க. உள்ள தேர்தல் நம்ம ஊர்ல எப்படி நடக்குது நம்ம ஏற்கனவே தெரியும். காங்கிரஸ் வெளியே போனா என்ன பண்ண முடியும்? அன்புமணி கிட்ட மட்டும்தான் எடப்பாடி அவர்கள் பேசியிருக்காரு. மித்த கட்சியெல்லாம் பாஜக தான் உள்ள கொண்டு. இல்லைங்க, அவ சொல்றேன் இல்லையா, நீங்க கம்பேரிட்டிவ் யோசிச்சு பாருங்க. நடக்க போயிட்டு நாடாளுமன்ற தேர்தல் எனக்கு தாமரை வேணும்னு ஒருத்தர் நிக்கிறாருன்னா அவரே தேவையில்லாம அதை குழி வெட்டிக்கிறான்னு நான் பார்ப்பேன். ஏற்கனவே பாஜகங்கும் போது திமுக அல்வா சாப்பிட்ற மாதிரி விளையாடுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி தொகுதி அவரே தள்ளி விடுறாருன்னா இது மறுபடியும் சின்ன கட்சியாக வாரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு காரணம் திமுகவோ தாவேக்கவோ அல்ல, அதிமுக அப்படிங்கிறது நம்ம புரிச்சுக்கணும். வண்ணாடு நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியலை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க அரசியல் விமர்சகர் ஜெகதீஷன் அவர் இணைஞ்சிருக்காரு. அவரை வரவேற்போம். சார் வணக்கம். சார், திமுக கூட்டணியில தொடர்ந்து தொகுதி பங்கீடு உடன்பாடுல இழுபறியா இருக்கு. இந்த நிலையில திருமாவளவன் அவர்கள் பேசியது சர்ச்சையா இருக்கு. விடுதலை சிறுத்தை கட்சி வளர்வதோ இல்லை வாழ்த்துவதற்கோ யாருக்கும் மனம் இல்லை. வளர்ச்சியை தடுக்கிறாங்க அந்த வகையில பேசியிருந்தாரு. இவர் யாரை குறிப்பிடுறாரு சார்? இல்லைங்க, திருமாவளவன் அவர்கள் ஒரு பொதுவான டிஸ்கிரிமினேஷன்ங்கிற பார்வையில தான் ஆரம்பிக்கிறார் நினைக்கிறேன். நீங்க இப்போ 2019 தேர்தல் துவங்கின சரியா நாடாளுமன்ற தேர்தல் சிதம்பரம் தொகுதியில் நின்றாருன்னு தெரியும். நீங்க 2019ங்கிறது திமுக கூட்டணிக்கு ஒரு பெருவாரியான வெற்றியை கொடுத்தது. ஆனா ஒரு தொகுதி மட்டும் கடைசி வரைக்கும் விடுபுறல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது சிதம்பரம் தொகுதி. கடைசி வரைக்கும் திரும்ப வருவாரா இல்ல இது இப்படி மாறி 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 நைட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட வெடிகாலையில் வரைக்குமே யார் ஜெயிப்பாங்க? ரொம்ப சொற்ப வாக்கு விதத்தை ஜெயிச்சார். ஒரு காரணம் என்ன? ரவிக்குமார் அவர்கள் உதயசூரியன், இவர் பானையில் நிற்கிறார். ரெண்டுமே நீங்க கம்பல் பண்ணி பாக்குறாங்க இல்லைன்னு சொல்லிட்டு. நீங்க களத்துல நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, பல இடங்களில் நீங்கள் இவங்க கூட போக வேண்டிய திமுக நிர்வாகிகள் போகல. தலித் பகுதிகளுக்கு போக மறுக்கிறாங்க. இல்லை முடியாதுங்க, நீங்க எப்படி இருந்தாலும் சூரியனா கூட பரவாயில்ல, நீங்க பால் தான் நிக்கிறீங்கன்னு பல இடங்களில் இந்த டிஸ்கிரிமினேஷன் கூட்டணி கட்சியில இருந்துகிட்டே இவருக்கு அது நடக்குது. நீங்க ஒரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் குறித்து எல்லோருக்கும் ஒரு மதிப்பு இருக்கு, ஒரு பார்வை இருக்கு, ஒரு பொதுவான தலைவராகவே பல விஷயங்கள் எடுத்து பேசுறாரு. அம்பேத்கர் குறித்து பல மேடைகள்ல அவர் இன்னைக்கு எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிறதை பார்க்கின்றோம். தலித்துகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, ஒரு இயக்கமாகவும் சரி கட்சியாகவும் சரி நிறைய பேசுறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒரு பொதுவான டிஸ்கிரிமினேஷன் இருக்கத்தான் செய்கிறது. நீங்க எல்லாம் அது இப்ப அதிமுக கூட்டணிக்கு போனா பெட்டரா இருக்குமா? இல்ல, அங்கேயும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலேயே அந்த குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. நீங்க அவர் பர்சனல் அவருக்கு ஒரு பார்வை இருக்கு, தலித்துகள் மேல பார்வை இருக்கு. அதே மாதிரி திமுக இருக்கிற சில மினிஸ்டர்ஸ்க்கு ஒரு பார்வை இருக்கிறத பாக்குறோம். நீங்க அந்த நேரத்துல களத்துல தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது திமுகவுடைய நிர்வாகிகள் அவங்களே இல்லைங்க நாங்க வர முடியாது, நீங்க மட்டும் போங்கன்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல அவங்களை கழட்டி வராங்க. நீங்க ஒரு பக்கம் வி.சி. ரவிக்குமார் வேலை செய்யறாங்க. ஏன்னா உதயசூரியன் நிக்க நாங்க ஜெயிக்க வைக்கணுங்கிறது. நீங்க ஏன்னா 2019 யோசிச்சு பாருங்க, ஜோதிமணி போன்றவர்கள் 3 லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறாங்க. திருவண்ணாமலை திருச்சியில் 4 லட்சம் வாக்கு வித்தியாசம். எல்லா தொகுதியிலும் வன்னியர் பெல்ட்ல கூட நீங்க அன்புடைய ராமதாஸ்லாம் தோக்குறாரு, நல்ல வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறாங்க. அப்போ டாக்டர் செந்தில் ஜெயிச்சாரு. இப்படி பல பேரும் ஜெயிக்கிறாங்க. ஆனா
இந்த தொகுதி மட்டும் கடைசி வரைக்கும் இழுபறி நிலையில இருந்துட்டே இருக்கு. நீங்க ஆப்போசிட்ல போனீங்கன்னா சரி, வேறு கூட்டணிக்கு போனாலும் அந்த மதிப்பு கொடுக்கப்படுமா? நீங்க பொதுவான ஒரு டிஸ்கிரிமினேஷன், இது வந்து ஏற்கனவே சில தலைவர்களே சொல்லிருக்காங்க. 2 பேருக்கு பிறந்த உடனே டிஸ்கிரிமினேஷன் நடக்குது. ஒன்னு தலித்துகள், இன்னொரு பெண்கள். பிறந்த உடனே பெண்ணா அதுக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷன், பிறந்த உடனே தலித்தா ஒரு டிஸ்கிரிமினேஷன். பிறப்பால அந்த டிஸ்கிரிமினேஷன் நடக்குது, ஏற்றத்தாழ்வுகள் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது கட்சிகள் தோறும் நடக்குது. மினிஸ்டர்ஸ் இப்ப நீங்க திமுக ஒரு சமூக நீதினு உயர்த்தி பேசுறாங்க. சமூக நீதி பேசும் பொழுது நீங்க இடைநிலை சாதிக்கும் நீங்க தலித்துகளுக்கும் ஒரே மாதிரியான சமூக நீதி பார்வை செலுத்துறாங்களா? இல்ல. இஷ்யூ பேஸ்டா இன்னும் சொல்ல போனா பாதிக்கப்பட்டவன் யாரு, அடி வாங்கினவன் யாரு, அடிச்சவன் யாரு, இந்த ஒரு கேள்வி இருக்கு. நம்ம வந்து இல்லங்க பெரும்பான்மை ஜாதி சேர்ந்த வந்து ஒரு ஆணவ கொலை பண்ணிட்டான், நம்ம வாய் மூடிட்டு இருந்தா கூட பெட்டர், பேசாம இருக்கலாம். அது விஜய் முதற்கொண்டு, கவின் ஆணவ கொலை விஜய் முதற்கொண்டு வாய் மூடிட்டு இருக்காரு. ஏன் திமுக வாய் மூடிட்டு இருக்காங்க? அப்புறம் அட்லீஸ்ட் கடைசியா கனிமொழி போறாங்க, கே என் நேரு போறாரு, இந்த பக்கம் பாஜக நயனா நாகேந்திரன் போறாரு. ஒரு பிரஷர், இன்னைக்கு ஒரு அழுத்தம் வருது. நீ சோசியல் மீடியா பிரஷராக இருக்கலாம், சொசைட்டி கொடுக்குற பிரஷர் இருக்கலாம், அதெல்லாம் மாறி வருது. பட் ஆனா இந்த பொதுவான டிஸ்கிரிமினேஷன் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அது ரொம்ப எங்க வெளிப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்சிகளுக்கு கட்சிகளுக்கு வந்து தொகுதிகள் ஒதுக்கும் பொழுது, நீங்க தொடர் வன்னியரசே ஒரு இதுல சொல்றாரு, கலைஞர் அந்த காலத்துல நீங்க எல்லாம் பொது தொகுதி ஆசைப்படலாமா அப்படின்னு அவர் தான் பதிவு பண்றாரு, நம்ம பதிவு பண்ண அவரே பதிவு பண்றாரு. அப்போ நீங்க தலித்து தொகுதிகள் மட்டும் இருந்தால் போதும். ஆனால் திருமாவளவன் நீங்க அவரோட வளர்ச்சியை பார்க்கும் பொழுது, நான் வந்து தலித் மக்களுக்கு மட்டுமல்ல, நான் இடைநிலை ஜாதிக்கும் சேர்த்தான் பேசுறேன். நான் வந்து இன்னைக்கு ஓபிசி இடஒதுக்கீடு குறித்து பேசுறேன்னா நானும் அதில் ஒரு மனுதாரராக இருக்கேன். நான் தொடர்ச்சியாக பேசுறேன், நான் எல்லோருக்கும் பேசுறேன். என்னுடைய கட்சியில வந்து இஸ்லாமியர்களுக்கு நான் வந்து பிரதிநிதித்துவப்படுத்துறேன், எனக்கு வந்து மதம் தாண்டி நான் பிரதிநிதித்துவப்படுத்துறேங்கிறது அவருடைய பார்வையாக இருக்கிறது. அதை நோக்கி போறேன். அப்ப இன்னொன்னு, இப்ப ஒண்ணு இல்லை, நான் இப்போ வர்ற வழியில ஒரு ஆட்டோ டிரைவர் பேசிட்டு வர்றார். அவர் வந்து திமுக என்ன பார்த்தவரை பேச ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து திமுக தான் ஜெயிக்கணுங்கிற அளவுக்கு பேசுறாரு. அவர் சொல்ற ஒரு வார்த்தை, சார் ஆனா திரும்ப அவர்களுக்கு அதிகமான சீட்ஸ் கொடுக்குறோம் சார். அவர் சொல்றாரு, ஒரு திமுக தொண்டருடைய இல்ல திமுக பார்வையாளரோட ஆதரவோட குரல் என்னவா இருக்குன்னா, திருமாவளவன் நிறைய கொடுக்குறேன் சார். அது எப்படி சார் கொடுக்காம இருப்பாங்க? இவங்க வெவ்வேறு கட்சிகளுக்கு எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, பிரஷர் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும், ஆனா கொடுக்கணும். இது பொதுவான சிந்தனையிலேயே நீங்க வந்து ஒரு பொதுவாக யோசிக்கக்கூடிய எல்லோருமே சொல்றது திருமாவளவனுக்கு நிச்சயம் கொடுக்கணும். அவருக்கு வந்து இந்த ஒரு மனவழி ஏற்படுத்தக்கூடாது. கம்யூனிஸ்டுக்கு குறைக்கிறாங்க, அதுவும் தப்பு தான். கம்யூனிஸ்டுக்கு நிறைய போராடி இருக்காங்க. நீங்க வந்து இன்னைக்கும் பல ஊர்களிலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை, அது எண்ணிக்கையெல்லாம் முக்கியம் இல்லை, அது 4 பேரா 40 பேரா 400 பேராங்கிற முக்கியம் இல்லை. முக்கியமான கோர் இஷ்யூஸ்ல இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஊராக நிறைய போராடிட்டு இருக்காங்க. அதுவே சில நேரங்களில் விமர்சனத்துக்குலாம் உள்ளாகுது, ஏன் போராட சில தவிர்க்கிறீங்க, தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் நீங்க தான் முன்னின்று போராடி இருக்கணும், அப்படிலாம் வருது. ஆனா அந்த அந்த ஒரு நீங்க சொன்ன மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷன் ஒண்ணு இருந்தாலும், இன்னொன்னு விளிம்பு நிலை மக்களுக்கும் தலித்துகளுக்கும் குரல் கொடுக்கறது இல்ல திருமாவளவன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இல்லங்க. நீங்க இப்படி நாங்கினேரி இஷ்யூ ஆகட்டும், இப்ப விளாத்திக்குளம் விவசாயியோட அந்த மரணத்தாகட்டும், அதுக்கு குரல் கொடுக்கல அப்படிங்கிற எதிர்கட்சி தரப்புல இருந்தும் இல்லங்க. நீங்க ஒண்ணு இல்ல, வேங்கை வயலுக்கு திருமாவளவன் தான் போராடினார். வெங்க வயல் கூட்டணி கட்சியில இருக்கார். நீங்க பல நேரங்கள்ல அது தோழமை சுட்டுதல் பண்றாங்க, சாஃப்டா ஹேண்டில் பண்றாரு. ஆமா, அது இருக்கு, அந்த விமர்சனம் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய சொந்த கொடி ஏத்துறதுல பல இடங்கள்ல பிரச்சனை ஆகுது. கொடி இறக்குங்கிறாங்க, கொடி கம்பத்தை அகற்றுறாங்க. அவர் சொல்றாங்க, எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்க மாட்டேதுங்க, நாங்க ஆளுங்கட்சியில இருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க, பர்மிஷன் கிடைக்க மாட்டேது, பெரிய பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க சில இடங்கள்ல இந்த மாதிரியான தோழமை சுட்டுதல்ல இன்னும் வலிமையா நீங்க செய்யணும். நீங்க இன்னைக்கு இந்த ஒரு பக்கம் நீங்க பேசும்பொழுது 2017 இந்த கூட்டணி இன்டாக்டா 9 வருஷம் பயணிச்சிருக்குங்கிறது ஒரு பக்கம் பெருமையா சொல்லலாம். இன்னொரு பக்கம் நீங்க ஏன் பயணிக்கணும்? நீங்க பயணிக்கிற காரணத்தினாலதான் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நீங்க திமுக ஆதரவான நிலைப்பாடு எடுக்கிறீங்க. அதனால தான் சொல்றேன், நீங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டும் போது மார்க்சிஸ்ட் தோழர்கள் 7வது நாள் போறாங்க, சண்முகம் தோழர்கள் மற்றவர்கள் 7வது நாள் 8வது நாள் போறாங்க. நீங்களும் முதல்ல போயிருக்கணும். உங்களோட நீ எந்த வர்க்கத்துக்காக நீங்க போராடுறீங்க, யாருக்காக நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க? அப்ப அவர்களுக்கு ஒரு பாதிப்புனா வேற ஒரு அமைப்பு வந்து போராடுறதுக்கு நான் வேடிக்கை பார்க்கறேங்கிறது நீங்க எப்படி இந்த ஸ்டாண்ட் எடுக்கலாம்? அந்த குரல் இருக்கு. ஆனா நீங்க நாங்குநேரியோல மற்ற இடங்களிலோ விசிக்கு போராடணும்னு சொல்லணும், நிச்சயமா போராடுறாங்க, குரல் கொடுக்குறாங்க, பதிவுகளை எழுதுறாங்க, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வீரியம் என்பது நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிறதுக்கும் எதிர்கட்சியா இருக்கும் வேறுபாடு இருக்குல்ல. நீங்க ஒரு வீரியமான போராட்டம் என்பது இல்லை அப்படிங்கிறது. பட் ஸ்டில் இன்னைக்கும் தலித் இஷ்யூஸ்க்கா போறீங்கன்னா, இதே வேங்கவேல் குறித்து கேள்வி எழுப்புறவங்க அதிமுக முதலமைச்சர் போகலங்கிற விமர்சனம் இருக்கு, குற்றச்சாட்டு இருக்கு. நீங்க வந்து விசிக போனாங்க, எடப்பாடி பழனிசாமி ஏன் போல? அவர் ஏன் போல? விஜய் எவ்வளவு பேசினாரு, அதோட எவ்வளவு பேசினாரு, வடகாடு இஷ்யூல பேசினாரு, வேங்கவேல பேசினாரு, தலித்துகள் எங்க ஒரு பிரச்சனை எங்க அண்ணன் முதல் ஆள நிப்பாரு, ஏதாவது ஒரு இடத்தில் ஏங்க நீ கவின் ஆணவ படுகொலை ஏங்க விஜய் பேசல? அப்போ இந்த எதிர்கட்சிகள் பல நேரங்கள்ல அவங்களே செயல்படாத நேரத்துல கூட சில நேரங்கள்ல திருமாவளவன் செயல்படுகிறார். நீங்க அதனாலதான் எல்லாரும் சொல்றாங்க, நீங்க வந்து பண்றாரு, பட் ஆனா ஸ்ட்ராங்கா இல்ல, இன்டென்ஸா இல்ல, பழைய திருமாவளவனை பார்க்க முடியல. சார், அந்த விளிம்பு நிலை மக்கள் பட்டியலினத்தவர்களுக்குனே வந்து ஒரு தலைவர் அப்படின்னா மிகுந்த நம்பிக்கை கூடிய ஒரு தலைவர்னே சொல்லணும் திருமாவளவன்ல. அவரு இந்த சாஃப்ட் கார்னரா டீல் பண்ணும் போது அந்த மக்கள் கிட்ட இருக்கிற ஒரு மனப்பான்மை குறைஞ்சிரும் நினைக்கிறீங்களா? அவரோட மேல இருக்க மரியாதை இல்லங்க, அதான் சொல்றேன், அந்த விமர்சனத்துக்கு உள்ளாகதான் சொல்லி சொல்றேன். இன்னும் வீரியமா போராடுங்க. கூட்டணி நேரத்துல நம்ம ஆட்சியில கூட பங்கு வைக்கல, அவங்களோட கோஷம் இன்னும் சொல்லப்போனா
ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது விசிகோட கோஷம். அதான் எல்லாரும் பயன்படுத்துறாங்க. அதை அவர் தள்ளி போற 2031 என்னோட நான் கோல் அச்சீவ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க ஆட்சியில நம்ம பங்கு கேட்கல, நம்ம ஜெயிக்கிறோம், கூட்டணியா ஜெயிக்கிறோம், எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, எம்பிக்கள் இருக்கிறாங்க. பட் நீங்க பானை சின்னத்துல நின்று ஜெயிக்கிறீங்க, அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது இதை எப்பொழுதும் திமுக சார்ந்து இருக்க வேண்டிய நிலை அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா இப்ப நீங்க வீரியமா போராடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க பாருங்களேன், யாருக்கு எதனால சார் அவரு இருந்துமே இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துமே திமுகவை சார்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாரு? எங்க அந்த பக்கம் எங்க போவாரு? அவரு கொள்கை ரீதியாக நான் எப்பொழுதும் மத ரீதியில் நான் பாஜகவுடனும் ஜாதிய ரீதியில் பாமக நான் இணைய முடியாது. இன்னைக்கு பாமக ரெண்டா உடஞ்சிருந்தாலும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுக பக்கம் என்டிஏ கூட்டணியில் நிற்கிறார். சீனியர் ராமதாஸ் சசிகலா அவர்களுடன் நிற்கிறார். பாஜக என்டிஏல இருக்கு. இப்ப ஒருவேளை பாஜக தனிச்சிருக்கு, அதிமுக தனிச்சிருக்குன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கு. அவருக்கு அவர் சொல்லியிருக்காரு ஏற்கனவே, எனக்கு திமுக அதிமுக பயணிக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, திராவிட கட்சிகள் தான் ரெண்டும், திராவிட கோட்பாடு கொண்ட கட்சிகள். அப்போ ஒருவேளை என்டிஏல பாஜக இல்லைன்னா நான் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷனை என்னால் எடுக்க முடியும். இன்னைக்கு நாளைக்கு எடுக்க முடியாது. எங்க போறது? எலக்டோரலா நீங்க வந்து வெளியே வரன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைங்க எனக்கு வேண்டாம், எனக்கு இவ்வளவு அவமானப்படுத்துறீங்க இப்போ அப்படின்னு சொல்லி ஒரு நிலைக்கு வந்தாருன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயில் ஆயிருக்கு. மக்கள் நல கூட்டணியாக விஜயகாந்தோட தலைமையில் திருமாவளவன் அவர்கள், கம்யூனிஸ்ட், ஜி.கே. வாசன்லாம் சேர்ந்தாங்க. என்ன நடந்துச்சு? 0.5, 0.7, 0.8 இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 3% வாக்குகள் எடுத்தாங்க. அவ்வளவுதான். தனிச்சு நின்று பார்த்தாரு, முடியல. அப்ப தனிச்சு நிற்கும் போது 1.5% தான் இந்த கட்சிக்கு வருது. இன்னைக்கு ஒரு கூட்டணியா போகும்போது ஓட் டிரான்ஸ்பர் இவங்களும் பண்றாங்க, அவங்களும் பண்றாங்கன்னு இருக்கு. அப்ப எலக்ட்ரல் சக்சஸ்ங்கிறது இங்க முக்கியமா தேவையா இல்லையாங்கிறது. நீங்க வைகோ அவர்கள் கொடுத்து 4 சீட்டு தான் வாங்கிட்டா நிறைய நம்ம பாக்குறோம். ஏங்க ஒரு காலத்துல நீங்க சீட்டு குறைச்சு ஒரு சீட்டு குறைச்சு கொடுத்தாங்க, நீங்க கூட்டணி விட்டு வெளியே வந்தீங்க. பட் வைகோ அடைந்தது என்ன? அந்த 2011 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அடைந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இல்லையே, எலக்ட்ரலி சக்சஸ் இல்லை. திருமாவளவன் அவர்களுக்கும் நீங்க இதுக்கு முன்னாடி அவரோட எலக்ட்ரல் பார்த்து பாருங்களேன். நீங்க இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக இருக்கும் பொழுது அதிமுக 2 எம்எல்ஏ உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் திமுக 1 எம்எல்ஏ. முதலாக 4 சட்டமன்ற உறுப்பினர்களை விசிக்கு அனுப்பியது என்பது 2021 தான். 6 சீட்டு வாங்குறாங்க, 75% ஸ்ட்ரைக் ரேட்டு. இப்போ அந்த எலக்ட்ரல் சக்சஸ் என்னைக்கு வருதுன்னா குறைச்ச சீட்ஸ் வந்தாலும் நம்ம ஜெயிச்சிட்டோம். அதிகமான சீட்டு வாங்கி நம்ம தோக்குறதை விட குறைச்ச சீட்ஸ் நம்ம ஜெயிக்கிறோங்கிறது அவங்களுடைய எல்லாருடைய ஃபார்முலாவும் இருக்கு. நீங்க வெற்றி தாங்க பிரதானம். நீங்க வந்து இப்ப கம்யூனிஸ்ட் உடைச்சிட்டு போனீங்க, முன்னாடி 6 கொடுத்து 5 கொடுத்து அசிங்கப்படுத்தியா, வெளியே போனேன். மார்க்சிஸ்ட் சண்முகத்தோட சொல்ல வெளியே போறேன், வெளியே போனா 2 பேருக்குமே லாஸ். இந்த திமுக லாஸ் தான் சொல்லி சொல்லுவேன். திமுக லாஸ் எல்லாம் கிடையாது சொல்ல மாட்டேன். திமுகவிற்கும் லாஸ் தான். பெரிய அடி வந்து இவங்களுக்கு வரும். என்ன பெரிய அடி? சட்டமன்றத்துக்குள்ள ஒருத்தர் கூட நீங்க போயிருக்க மாட்டீங்க, அவங்க தோத்து போயிருப்பாங்க. சோ இதை நம்ம அச்சீவ் பண்ண வேண்டாம். நமக்கு ஜெயிக்கிறதுங்கிறது முக்கியம். அது இந்த நேரத்தில் பாஜக உள்ள வராம இருக்கு, நம்ம ஜெயிக்கிறோங்கிறது முக்கியம். அந்த ஒரு கொள்கை கோட்பாடு நம்ம முன்னா நிக்கிறோம். ஏன் விசிக இப்ப வந்து இவ்வளவு அவர் வேதனை தெரிவிச்சாலும் ஒரு இடத்துலயாவது நான் வேற கூட்டணிக்கு போறேன், இல்ல நான் தேர்தலை புறக்கணிக்கிறேன், நான் கூட்டணி வெளியே போறேன்னு சொல்லல. கம்யூனிஸ்டும் அதை ஏன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் ஏன் சொல்லலன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு காரணம், எங்களுக்கு இந்த கூட்டணி வீழ்த்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது அப்படி ஒரு இடத்துல. அதை இப்படி நீங்க இந்த பார்வையிலிருந்து பாத்தீங்கன்னா திமுக உங்களை ஏமாத்துறாங்களா? ஆமா. எந்த அடிப்படையில் சொல்லுங்கன்னா வெளியே இருந்து வர புதியவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மரியாதையும் ஏன் உள்ள இருக்கிறவங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்ப தேமுதிகவின் வரவுதான் இவ்வளவுக்கும் ப்ராப்ளம் அப்படின்னு. தேமுதிக, மக்கள் நீதி மையம், காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்ட அதிகமான தொகுதிகள் கிட்டத்தட்ட ஒரு என்னுடைய கணிப்பு நான் சொல்றேங்க. தேமுதிக சில பேர் 8 கொடுப்பாங்க, என்ன கணிப்பு 6 தான். ஏன்னா ராஜ்யசபா வர கொடுத்துருக்காங்க. தேமுதிக 6 சீட், மக்கள் நீதி மையம் 6 கேட்கறாங்க, 3ல முடிப்பாங்க நான் நினைக்கிறேன். அது உதயசூரனா டார்ச் காங்கிரஸ் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. 6 + 3 9, காங்கிரஸ்க்கு 3 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. சோ 12 சீட்டு திமுக அடி வாங்கிடுச்சு. சோ அந்த 12 எங்க கொண்டு போய் காம்பன்சேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. இன்னொன்னு, ஓபிஎஸ் திமுக நபராகவே வந்திருந்தாலும் திமுக கட்சியில ஜாயின் பண்ணாலும் அவர் கூட்டிட்டு வந்த ஆட்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப நம்ம இதையும் நம்ம அகாமடேட் பண்ணணும் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு. வெளியே போயிருக்கு பாத்தீங்கன்னா தாவாக்க மட்டும் தான் போயிருக்கு, தமிழக வாழ்வுரிமை கட்சி மட்டும் தான் போயிருக்கு, ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் வெளியே போயிருக்கு. இப்ப கிருஷ்ணசாமி அவர்கள் முடிவெடுக்கலாம்னு சொல்லி சொல்றாரு. அவர் திடீர்னு இங்க இந்த பக்கம் வந்தாருன்னா என்ன நடக்குங்கிற தெரியல. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கணும், அப்ப திமுக கூட்டணி போயிடலாமா அப்படிங்கிறது இருக்கு. என்டிஏல இன்னும் செட்டில் ஆகாத சில பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்க எந்த பக்கம் போலான்னு சொல்லி ஒரு குழப்பம். அப்படி இருக்கின்ற காரணத்துல ஒட்டுமொத்தமாக 12, சில பேரோட கணிப்பு அது 15 இருக்கலாம் சொல்லி சொல்றாங்க. இந்த 15 சீட் நான் எங்க போய் காம்பன்சேட் பண்ணுவேன்? மதிமுக 2 குறைச்சிட்டேன், கம்யூனிஸ்ட்ல 1 குறைச்சிட்டேன், அதே மாதிரி இன்னொரு கம்யூனிஸ்ட்ல குறைக்க முயற்சி பண்றேன், இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கல. பிசிகால நான் குறைக்க விரும்பல, 6 மெயின்டைன் பண்ண விரும்புறேன். அவங்க 10 கேட்கறாங்க, முடியாது. எல்லாரும் முன்னாடி நினைச்சது ஒரு 7-8 காடி கொடுப்பாரு முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுப்பாரு அப்படி சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. 6ல முடிங்க, இல்ல 7ல முடிங்க அப்படிங்கிறது. அப்போ இன்னொரு திமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்க குறைச்சிட்டோம் சொல்லி சொல்லிட்டீங்கல்ல, ஒட்டுமொத்தமா நாங்க ஒரு 14 சீட்டு நாங்க குறைச்சிக்கிறோம், எங்களோட நாங்க குறைக்க தான் போறோம், நாங்க குறைக்காமலாம் இல்ல. உங்களோட கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 3 சீட்டு தான் குறைச்சிருக்கோம். பட் நாங்க அதை காம்பன்சேட் பண்ணதுக்கு 10 சீட்டு 12 சீட் நாங்க குறைச்சாதான் ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணி நிக்க முடியும். நாங்க வந்து 170 உதயசூரன் நிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்கு, பட் அது பிராக்டிகலி இன்னைக்கு பாசிபிள் இல்ல. அப்ப எங்களுக்கும் சில சங்கடம் இருக்குங்கிறத திமுக சொல்றாங்க. திருமாவளவனுக்கு நிச்சயமாங்கன்னா
முதலமைச்சர் வேறு சில பேருக்கு இந்த மினிஸ்டர்ஸ்க்கு இந்த பார்வை இருக்கலாம். ஸ்டாலின் அவர்களுக்கு இப்படி பார்வை திருமாவளவன் இருக்கான்னு தெரியல. எலக்டோரலி கூட சக்சஸ் வேணும்னா வட மாவட்டங்களில் நமக்கு திருமாவளவன் வேணும். அதனாலதான் சீனியர் ராமதாஸ் வரும்போது கூட இல்ல வேண்டாங்க, அவர் ஆப்ஷன் கையில் எடுக்காதீங்க, அவர் வந்தா இவர் வெளியே போயிடுவார், நமக்கு திருமாவளவன் தான் முக்கியமே தவிர அது சுயநலம் கூட இருக்கலாம், திருமாவளவன் தான் முக்கியமே தவிர நமக்கு ராமதாஸ் வேண்டாம் ஒரு முடிவு எடுக்கிறார். அப்படிப்பட்டவர் வந்து இவ்வளவு சீட்டு குறைக்கணுங்கிற இடம் இல்ல. ஆனா இது பிராக்டிகலி இந்த பிரச்சனைகள் இருக்கு. பட் அதையெல்லாம் நான் மீறி சொல்றேன். காங்கிரஸுக்கு ஒரு 3 சீட்டு கொடுக்கும் பொழுது திருமாவளவன் அவர்களுக்கு 1 சீட்டோ 2 சீட்டோ கூட கொடுக்கறதுன்னு தான் நியாயம் நான் பார்க்கின்றேன். நீங்க பைட்டியவங்க எழுதுறவங்க எது கொடுக்கணும் உடனே மாறி எழுதுவாங்க, ஏன் கொடுக்கணும், தேவையில்லை அவங்க என்ன பெருசா சாதிச்சிட்டாங்க இல்ல. அந்த திருமாவளவனோட முக்கியத்துவம் என்னங்கிறது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரிஞ்ச காரணத்தினால வெளியே விடாம பாதுகாக்கிறார். இல்லாட்டி நீங்க ராமதாஸ் அவர்களை வாங்க, நீங்க உள்ள வாங்க, அவர் போனா போயிட்டு போறாரு, நீங்க வன்னியர் வாக்கள் கூட வந்தா போதும் அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம். இல்ல, அந்த முக்கியத்துவம் என்னங்கிறது ஆட்சியாளர்களுக்கு தெரியும். அது தெரியாத சில பேர் எழுதலாம், 6 சீட்டே அவருக்கு அதிகம், 5 சீட்டே அதிகம் சொல்லி எழுதலாம். ஆனால் உண்மை என்பது அவருக்கு உரிய மரியாதையும் பங்களிப்பையும் கொடுத்தவனாக வேண்டும். நான் அதை கொடுப்பாருன்னு நான் நம்புறேன். முதல்வர் அவர்கள் இத்தனை கட்சியும் உள்ள சேர்க்கறதின் வெளிப்பாடு, அதாவது இந்த தேர்தலில் சேர்க்கறதுக்கான வெளிப்பாடு தாவேகாவின் வருகை நினைக்கிறீங்களா? இல்லங்க, தாவேகன் வருகைன்னு சொல்லிட முடியாது. என்ன சொல்லப்போனா தாவேக ஸ்பாயில் பண்ற வாக்குகளால இன்னும் கூடுதலாக தான் ஜெயிப்பாங்க நான் பார்க்கிறேன். இப்போ சில தொகுதிகளை தாவேக பிரிக்க போற வாக்குகள் என்பது அதிமுக வாக்களை பிரிக்கிறாங்க, அதிமுக பிரதானமா பிரிக்கிறாங்க, ஆன்டி இன்கம்பன்சி வாக்களை பிரிக்கிறாங்க. அவர் ஸ்பாயிலர் தானே. இன்னும் சொல்ல போனா மேபி இப்ப வந்து கிறிஸ்டியன்ஸ் அடர்த்தியா இருக்கின்ற கன்னியாகுமரி போன்ற தொகுதிகள், பத்மநாபபுரம் தொகுதிகள்ல மேபி தாவேக டிஎம்கே ஓட்ஸை ஸ்பாயில் பண்ணலாம். ஏன்னா என் மாசம் எங்களுக்கு சிறுபான்மை வாக்கள் போயிட்டு இருக்க அந்த நேரத்துல தாவேக அதில் பூந்து ஏதாவது பண்ணலாம். பட் அந்த இடத்துல மேபி கொஞ்சம் கிறிஸ்டியன் முஸ்லீம் ஓட்ஸ் போகுதுன்னா அந்த இடத்துல பிரிக்கலாம். பட் பொதுவாக நீங்க வந்து அவங்க பிரிக்கிற வாக்கள் என்பது அதிமுக இந்த அடர்த்தியாக இருக்கிற தொகுதிகளை தாண்டி நீங்கள் இந்துக்கள் அதிகமா இருக்கிற தொகுதியில் பாத்தீங்கன்னா இவங்க பிரிக்கிற வாக்கள் அதிமுக வாக்களாக இருக்கின்றது. அப்போ ஒரு ஸ்பாயிலரா தானே இருக்கீங்க நீங்க. ஸ்பாயிலர் தான் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் இன்னும் கூடுதலா சீட் ஜெயிப்பேன், ஓட் பர்சன்டேஜ் குறைய போகுது, அதிமுக என்டியோட ஓட் பர்சன்டேஜ் குறைய போகுது. எங்களோட ஓட் பர்சன்டேஜ் அப்படியே ஸ்டேபிளா இருந்தால் கூட எங்களுக்கு அதிகமான சீட்ஸ் வரும். என்னோட டார்கெட்டான 200 நோக்கி நான் ரீச் பண்ணுவேன், 170 தாண்டி நான் போயிடுவேன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ தாவேகோட வரவுங்கிறது கிடையாது. இது என்னன்னா இன்னைக்கு அவரு ஒரு 0.5 0.25 எதுவா இருந்தாலும் நமக்கு முக்கியம் பாக்குறாரு முதலமைச்சர் பாக்குறாரு. நீங்க பல பேர் கூட நம்மளே பேசணும், தேமுதிகனால பிரயோஜனம் இருக்கத்தான் செய்கின்றது. ரொம்ப க்ளோஸா போற தொகுதிகள் ஒரு 500 வாக்குகள் 1000 வாக்குகள் வித்தியாசம் வரும்போது அந்த இடத்தில் தேமுதிகவுடைய வாக்கள் பயன்பெறும். தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் போறாரு, ஓபிஎஸோட வாக்கள் பலன் பெறுமான பலன் கொடுக்கத்தான் போகின்றது. அதனால அவர் ஒரு ஓவராலான பார்வையில பார்க்கும் பொழுது நமக்கு இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு மேல இருந்து பாக்குறவங்க பாக்குறாங்க. கீழே இருந்து பாக்குறவங்க என்ன கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு, இது தேவையில்லாத நம்ம ஏன் கொடுக்கணும், எதுக்கு தேமுதிக ஒரு ஆட்சியமா கொடுக்கணும், எதுக்கு உங்களுக்கு 6 சீட் கொடுக்கணும், எது 7 சீட் கொடுக்கணும் அப்படிங்கிற பார்வை அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா அடிபடுறது எனக்கு அது சுயநலம் இருக்கு. நான் ஒரு தொகுதியில வேலை பார்த்து வச்சிருக்கேன். உதாரணம் விருதுநகர் வச்சுக்கோங்களேன். விருதுநகர்ல இப்ப கடுமையா ஒருத்தர் வேலை பார்த்து வச்சிருப்பாரு. இப்ப அந்த இடத்துல விஜயகாந்த் பையன் நான் நிக்கிறேங்க கொஞ்சம் ஓரமா போங்க அப்படின்னு சொல்லுவார். இப்ப அதே மாதிரி இப்போ வேற ஒரு அதிமுக காரர் வந்து உள்ள வந்து நான் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு கோவம் வரத்தான் செய்யும். ஆனா ஓவராலா இதோடைய கன்சாலிடேஷன்ங்கிறது நமக்கு நல்ல நம்பர்ஸ் கொடுக்கும் அப்படிங்கறத முதல்ல ஸ்டாலின் பாக்குறாரு. அதனால எவ்வளவு பேர் வந்தாலும் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி போறாரு. ஆனா அதுதான் அடிப்படை சிக்கல். நீங்க இப்போ ஒண்ணுமே இல்ல, இதுல தேமுதிக இல்ல, காங்கிரஸுக்கு அதிகமான சீட்ஸ் கொடுக்கல, அதே மாதிரி மக்கள் நீதி மையம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நெகோசியேஷன்லாம் தேவையா? எதுவுமே இல்லை. ஓகே, போன வாட்டி எவ்வளோ வாங்கினீங்க? 6 கொடுத்துருங்கப்பா, இவங்க 6 ஓகே, விசிக்கு 2 கூட கேட்குறாங்க, சரி 1 கொடுங்க 2 கொடுங்கிறது ஈஸியாக அது நெகோசியேட் போயிருக்கும். இவ்வளோ நாள் இழுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது உள்ள இவங்க வந்ததுனால இதெல்லாம் நெகோசியேட் பண்ண வேண்டிய இது இருக்கு. ஒட்டுமொத்தமாக எப்படி பார்த்தினாலும் 234 தான். 234 அதிகமாக பிரச்சனை இல்லை. 234 என்ன செய்ய முடியுமோ அதான் செய்ய முடியும். கூட்டணி கட்சிகளை நிபந்தனைப்படுத்தி உதயசூரியன்ல தான் நிக்கணும் அப்படின்னு சொல்றது சரியான பார்வை நினைக்கிறேன். ஏன்னா வைகோ அவர்களுக்கு 4 சீட் கொடுத்து அது உதயசூரியன் தான் நிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இவர் வேல்முருகன் அவர்களை நீங்க உதயசூரியன் நிக்கணும்னு சொன்னதா வெளியேறிட்டாரு. இது எப்படி பார்க்கணும்? இல்லைங்க, நீங்க ஒவ்வொருத்தருக்கும் அப்ப நான் தான் போன வாட்டி சொன்னேன் இல்லையா, நீங்க வந்து 2019லயே ஏன் திருமாவளவர்கள் வந்து நான் பாடல நிக்கணும்னு சொல்லி சொன்னார்னா, நான் வந்து சில கொரோனா உத்தரவை பின்பற்றணும்னு நான் நினைக்கல. ஏன்னா முன்னாடி ஒரு காட்சி நீங்க அதிமுக 2 சீட் ஜெயிக்கும் பொழுது நீ கொரோனா உத்தரவு பின்பற்ற நீ வெளியே போனுங்கிற மாதிரி ராஜினாமா பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார். ஸோ அது இருக்கக்கூடாதுங்கிறனால தான் எனக்கு பானை வேணும்னு அவர் வந்து போன வாட்டி 2019 இருந்தார். நான் ராஜினாமா பண்ணனா கூட நான் தனிச்சு இருப்பேன் அப்படிங்கிறது இருந்தார். இந்த வாட்டி மறுபடியும் எங்களுக்கு பானை அங்கீகரிட்ட கட்சியா மாறிச்சு, நாங்கள் பானையில தான் நிப்போங்கிறது இருக்கு. இப்படியான நீங்க வேற மக்கள் நீதி மையமோ இல்லை மற்றவர்களுக்கும் நீங்க ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு. நீங்க 10% மேற்பட்ட தொகுதிகளை நிறுத்தினாதான் உங்களுக்கு நீங்க வாங்கின டார்ச் லைட் அடுத்த தடவை கிடைக்கும், நீங்க அப்ளை பண்ண முடியும். அந்த ஒரு சிக்கல், லீகலி சிக்கல் இருக்கு. நீங்க பாக்குறோம் பல கட்சிகளுக்கு வந்து அங்கீகாரம் ரத்தாயிருச்சுங்கிறத பாக்குறோம், பல கட்சிகளுக்கு பதிவே ரத்தாகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்குங்கிறத பார்க்கணும். அப்படி இருக்கிறனால எல்லாருக்குமே வந்து தங்களுடைய சுயம் முக்கியம். இப்போ மதிமுகவே என்ன 4 சீட்டு,
3 உதயசூரியன், 1 பம்பரம். ஏன்னா எங்களுக்கு அந்த பம்பரம் போகக்கூடாது, எங்களுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைச்சிருக்கு. இந்த எக்ஸ்டென்ஷனை பயன்படுத்தினால நான் பம்பரத்துல நின்று ஜெயிச்சாகணுங்கிற ஒரு கட்டாயம் பல பேருக்கு அது போயிடுச்சு. அதை நீங்க பண்ண முடியும். இப்ப தமிழக வாழ்வுரிமை கழகம் ஒரு சீட்டு ஜெயிச்சு வேற சின்னத்துல நின்று கிடைக்குமா? கிடைக்காது, அது பத்தாது. எலக்ட்ரல் நார்ம்ஸ் படி அது கிடைக்க வாய்ப்பு இல்லை. இன்னொன்று போன வாட்டி உதயசூரியன் நின்னாரு. அப்ப இந்த வாட்டி உதயசூரியன் நிக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு? அவருக்கு கூடுதலான சீட்ஸ் வேணும்னு சொல்றாரு. அதான் பிரச்சனை. அவர் எனக்கு 2 சீட்டு கொடுங்க, போன வாட்டி 1 தான் கொடுத்தீங்க, இந்த 2 சீட்டு கொடுங்கிறாரு. ஏன்னா அவரோட கட்சி வளருதுன்னு அவர் பார்க்கிறாரு. எனக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்றேன், எனக்கு கொடுங்கன்னு சொல்றாரு. அவருக்கு இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய சட்டமன்றத்துல ஒரு நியாயமான சில கருத்துக்கள்லாம் முன் வச்சார். சட்டமன்ற கூட்டத்தோட முடிவின் போது சில கட்சிகள் அப்படியே சில நிறைய பேர் இல்லைங்க, வாய்ப்பு இல்லை, இவருக்கான சீட்ஸ் அநேகமா குறைச்சாலும் குறைச்சிருவாங்க, இருக்கதே ஒண்ணுதான், குறைப்பாங்கன்னா என்ன, வெளியே போங்க அப்படிங்கிறது இவங்களே சொல்றாங்க அப்படி மாதிரி தான். ஆனா நீங்க இவருடைய வாக்கள் முக்கியமானு கேட்டீங்கன்னா முக்கியம் தான். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நீங்க ஏன்னா 0.5 0.25 கூட முக்கியம் நினைக்கும் பொழுது இவர் கொண்டு வர 1 இயர் பில்ட்ல நீங்க ஏற்கனவே இயல்பாக யாருக்கு அதிகமான வாக்கள் கேட்டது அதிமுக தான். ஃபர்ஸ்ட் இடம் அதிமுக தான். அப்புறம் தான் பாமகவே கூட வருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் கொண்டு வருகின்ற 1 இயர் வாக்குகளை இழக்கிறதுக்கு இன்னைக்கு திமுக கொஞ்சம் தயாராயிடுச்சு. அது பணம் போயிட்டு போகுது. நமக்கு வட மாவட்டங்களில் இருக்கிற இந்த தலித் வாக்களை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம், நமக்கு இருக்கிற இயல்பான வாக்கள் மூலமா சரி கட்டிக்கலாம் நம்ம நினைக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்க முடியுது. பிளஸ் விஜயகாந்த் உள்ள வந்திருக்காரு, கமல்ஹாசன் உள்ள வந்திருக்காரு, அது மூலமா நம்ம சரி கட்டிக்கலாம் நம்ம நினைக்கிறாங்க. அந்த ஒரு ஸ்டாண்டுக்கு போய் நான் பார்க்கிறேன். அவரையும் விட்டுருக்க கூடாதான். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சீட்டுங்கிறத அவர்கிட்ட பேசி சரி பண்ணிருக்கலாம். நீங்க இல்லைங்க இந்த வார்த்தை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிருக்கலாம். இல்லை வேறு சில நாங்க பண்ணி கொடுக்குறோம், நீங்க என்ன அடுத்த உள்ள தேர்தல் வரப்போகுது. திமுக நீங்க செய்ய வேண்டிய இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதுக்கு தாண்டி இப்ப ஜெயிச்சிட்டாங்கன்னா அந்த உள்ளாட்சி தேர்தல்களை இவர்களுக்குரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். அது செய்ய மாட்டேங்கிறாங்க. அது அந்தந்த மாடு செயலாட்ட விட்டுறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு நம்ம நிறைய பேர் நிப்பாட்டலாம். போனாட்டி பார்த்தோம், ஜெயித்த பிறகு அவர்களுக்கு உரிய நீங்க துணை மேயர் கொடுக்கணும், கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு துணை சேர்மன் கொடுக்கணும், கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரியான வேலைகள் பாக்குறாங்க. அந்த இடத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் பெரிய கண்ட்ரோல் எடுக்கணும். இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு அந்த உரிய மரியாதை கொடுங்க. ஆனால் காங்கிரஸுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கல சார். அது இல்ல அதுவே பேசியிருக்காங்க 20% சொல்லி சொல்றாங்க. நமக்கு தெரியாதான் சொல்றேன் இல்லையா. இப்போ ஒண்ணு இல்லைங்க, இப்ப ஜெயிச்சிட்டாங்க, உள்ளாட்சி தேர்தல் நம்ம ஊர்ல எப்படி நடக்குது நம்ம ஏற்கனவே தெரியும். காங்கிரஸ் வெளியே போனா என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியாது, 20% கொடுக்க முடியாது. நீ கேட்கற மேயர், அவங்க மேயரே கேட்கறாங்க, எனக்கு இத்தனை மாநகராட்சி உருவாக்கி வச்சிருக்கீங்கல்ல, எனக்கு ஒரு 4 மேயர் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. 4 பேர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு மேயர் கூட கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கும், மறுபடியும் பழைய கதைங்கிற மாதிரி எழ முடியாது. வேணா ஒரு கவுன்சிலர் சீட்ஸ் கொடுக்குறோம், மேயர்லாம் டைரக்டா கொடுக்கவே முடியாது, மேயர் எல்லாமே திமுக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நெகோசியேட் பண்ணுவோம். அந்த இடத்துல இந்த சிக்கல் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அவங்களுக்கு என்ன, இப்ப காங்கிரஸ்க்கு நமக்கு 2029 நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும். இன்னொன்னு, நீங்க எலெக்ஷனுக்கு பிறகு விஜயோட பெர்சன்டேஜ் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். சோ அதை பொறுத்து கூட இதுக்கு கொடுக்கலாமா வேணாமா, அப்பயும் விஜய் கார்டு எடுத்து போடலாம். 2029 இந்த கூட்டம் நம்ம இருக்கணுமா வேண்டாமா நீங்க நினைச்சீங்க, இல்ல நாங்க விஜய் கூட போட்டுமா அப்படிங்கிற கார்டு. ஏன்னா இப்ப எப்படி ஏத்துனாங்க, விஜய் கார்டை தூக்கி போட்டாங்க, அதன் மூலியமாக ஏத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலையும் நாங்க தொடர்ச்சியா இருக்கணும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகணும்னா மறுபடியும் விஜய் கார்டு எடுத்து போடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. சார், கடந்த 1 மாத காலமாவே என்டிஏ கூட்டணியை பல்வேறு விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில தொகுதி பங்கீடு ஃபைனலைஸ் ஆயிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எடப்பாடியார் 27 சீட்டு மட்டும்தான் கொடுத்துருக்கிறாரு பிஜேபிக்கு. இங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கு 28 சீட்டு, 28ஓட 1 குறைச்சிருக்காரு. ஆமா, இந்த நெகோஷியபிள் எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி 2019 அவர் இந்த பாஜக கூட்டணிக்கு போகும்பொழுது வைக்கப்பட்ட விமர்சனம் என்பது ஏன் போறாரு, இப்ப ஊழல் காம்ப்ரமைஸ் பண்ணி போறாரு, பட் ஸ்டில் எல்லாரும் புகழ்ந்த இடம் என்பது 5 சீட்ல பாஜக சுருக்கிட்டா இருப்பாரு அப்படிங்கறத அவர் புகழ்ந்தாங்க. நிறைய பேர் அவர் விமர்சனம் பண்றவங்களே அவர் புகழ்ந்தாங்க, அவர் கண்டென்ட் பண்ணிட்டார். இன்னைக்கு பாஜக எதன் அடிப்படையில் அதிகமான சீட்ஸ் கேட்டாங்க? 2024 நாடாளுமன்ற தேர்தல், நீங்களும் தேமுதிகவும் கூட்டணியாக இணைந்து 20% வாங்கியிருக்கீங்க, 21% வாங்கியிருக்கீங்க, உங்களோட பர்சன்டேஜ் 18. நாங்க என்டிஏவா 18% வாங்கியிருக்கோம், அதுல பாஜக மட்டும் 11. 18% வாங்கின நீங்க 160 சீட்டு மேல ஜெயிக்கணும்னு நிக்கணும்னு நினைச்சீங்கன்னா 11% வாங்கின எங்களுக்கு 70 சீட்டு கொடுங்க. இதுதான் லாஜிக்கலா ப்ரோரேட்டா பேசிஸ் மாதிரி அவங்க பேசினாங்க. சரி போகலாம், பாத்துக்கலாம், பேசலாம். இது நிறைய பேசினாங்க. அண்ணாமலை பேர் லிஸ்ட் கொடுக்குறாருன்னு சொல்லி சொன்னாங்க, எல்முருகன் லிஸ்ட் கொடுக்குறாரு, நிறைய பேர் லிஸ்ட் கொடுத்து 35 சீட் 40 சீட் இதுதான் நாங்க கேண்டிடேட்ஸ் சொல்லி போட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி மேல விமர்சனம் இருந்தது. ஏன் அவர் டெல்லிக்கு போறாரு, அங்க போய் நெகோசியேட் பண்றாரு, ஏன் ஒரு அமித்ஷா பார்க்க போறாரு, விமர்சனங்கள்லாம் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி மறுபடியும் 2019 அவர் எவ்வளவு பேர் ராஜதந்திரின்னு ப்ரூவ் பண்ணாரோ அதே இடத்துக்கு மறுபடியும் வந்துட்டார். இல்ல நீங்க பியூஷ் கோயல் அனுப்புங்க, யார் வேணாலும் அனுப்புங்க, யார் அனுப்புனாலும் நான் சொல்ற சீட்ஸ் தான் 27 சீட்டு தான். மறுபடியும் நீங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த 27 சீட்டுல கூட நிறைய சீட்டுகள் செட்டிங் மினிஸ்டர்ஸ் இருக்க சீட்டை கொடுத்து விடுவார். டிஎம்கே செட்டிங் மினிஸ்டர் பவர்ஃபுல்லா இருக்காங்கல்ல. அப்போ உண்மையிலேயே பாஜகவை வீழ்த்துவதுல திமுக பிரதானமா இருக்காங்களா, அதிமுக பிரதமா இருக்காங்களா? அதிமுக பிரதானமா இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் சொல்றது என்ன, பாஜக விழுங்கிருவாங்க,
உங்களை விழுங்கிடுவாங்க. இன்னொன்னு ஆட்சியில் பங்கு கேட்பாங்க. ஒருவேளை என்டிஏ ஜெயிக்குது, அப்போ உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வர, சிங்கிள் மெஜாரிட்டி வரல, பாஜக ஒரு 15 சீட் இருக்கு. அப்ப என்ன சொல்லுவாங்க, நாங்க எங்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுங்க, இல்லாட்டி நாங்க வந்து அதே மாதிரி அன்புமணி கேட்பார், அவர் சேர்ந்துக்குவார், டிடி தினகரன் சேர்ந்துக்குவார். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, நானே 160 தனியா நிற்பேன். ஒண்ணு நம்ம ஜெயிக்கிறோம் ஒருவேளை மக்கள் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அந்த கூட்டணி ஜெயிச்சுன்னா நான் சிங்கிள் மெஜாரிட்டியில் ஆட்சி அமைச்சிட்டு போயிடுவேன். இல்லையா நம்ம எல்லாரும் ஒன்னா தோப்போம். அப்ப அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்து பங்குற தூக்கி குப்பையில போடு. இனிமேல் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது சரியா தவறாங்கிற வேற டிபேட். என்ன பொறுத்தவரைக்கும் அதை கொடுக்கணும், அது அப்படிங்கிறது என்னோட நிலைப்பாடு. பட் ஆனா ஒரு கட்சி தலைவராக இப்ப என்ன சொல்றாரு எடப்பாடி, 27, 11, 18 முடிஞ்சிச்சா, நான் 160 நிப்பேன், 170 கூட நிப்பேன். ரெட்டலை இனிமேல் யாரா வரீங்களா, கிருஷ்ணசாமி வரா ரெட்டலை நிலுங்க, ஜான்படி வரீங்களா ரெட்டலை, ஜெகன்மூர்த்தி ரெட்டலை, ஜி.கே. வாசன் ரெட்டலை, ஏசிஎஸ் ரெட்டலை, அவங்களும் அதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ ஏசிஎஸ் வந்து நான் தாமரை நிக்கிறதா இல்ல ரெட்டல் நிக்கிறதா, ரெட்டல் நிக்கிறதா அவருக்கு நல்லது. இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல். அதே மாதிரி இப்போ அவர் வராரு, பாரிவேந்தர் வரானா ரெட்டல நிக்கிறது அவருக்கு நல்லது. இல்லைன்னா தனிச்சு நிப்பேன், மோதிரம் கூட அது கூடனா அது அவருக்கு தேவையில்லாத சிக்கல். அப்போ நான் எல்லாத்தையும் கண்டெயின் பண்ணி தனிப்பட்ட முறையில நான் திமுக அதிகமான சீட்ஸ் நின்னுட்டேன். அது நெரேட்டிவாவே. இவங்கெல்லாம் ரெட்டையில நிப்பாங்களா சார்? ஏன்னா அன்புமணி கிட்ட மட்டும் தான் எடப்பாடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு கூட்டணி, மிச்ச கட்சியெல்லாம் பாஜக தான் உள்ள கொண்டு. இல்லைங்க, அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க கம்பேரிட்டிவ் யோசிச்சு பாருங்க. நடக்க போயிட்டு நாடாளுமன்ற தேர்தலுங்க, நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு தாமரை வேணும்னு ஒருத்தர் நிக்கிறாருன்னா அவரே தேவையில்லாம அதை குழி வெட்டிக்கிறான்னு நான் பார்ப்பேன். பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. இது நாடாளுமன்ற தேர்தல் 2024 தேர்தலா, எப்பா எதுக்குப்பா பிரதமர் மோடிக்காக வாக்கு என்ன வந்திருக்கேன், சரிங்க தாமரையில போடுங்க. இன்னைக்கு தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இல்ல ஸ்டாலின் முதலமைச்சரா, இதுதான் கேள்வி. அப்ப நீங்க ரெட்டலையா சூரியனா தான் கேள்வி. அந்த இடத்துல நான் ஏதோ ப்ரூவ் பண்றேன்னு நினைச்சிட்டு நான் போய் தாமரையில நிக்கிறேன்னா எது ப்ரூவ் பண்றீங்க? பாஜகவோட வாக்கு வங்கி உயர்த்துறீங்களா, இல்ல பாஜக பெரிய கட்சி நீங்க ப்ரூவ் பண்ண விரும்புறீங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதனால பிராக்டிகலா யோசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் எனக்கு தனிச்சின்னம் இல்ல அப்படின்னா ரெட்டலைக்கு போறதா ஒரு சேஃபான ஆப்ஷனா இருக்கும் நான் சொல்றேன். கட்சிகளுக்கு நான் சொல்றேன், அவங்க எடுத்துக்காது அவங்களோட பிரச்சனை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாஜக இது வரைக்கும் 11% கட்சி, நாங்க 3வது பெரிய கட்சி வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 27 தொகுதிகளுக்கு வரப்போற வாக்கு சதவீதம் கணக்கு பண்ணி பாருங்க, 3% தான். மறுபடியும் வந்து எடப்பாடி எங்க நிப்பாட்டிட்டாருன்னா 3% நிப்பாட்டிட்டார். இது 2029க்கும் இந்த கூட்டணி தொடருது அப்படின்னா இது என்னவா மாறும்? மறுபடியும் உனக்கு 6 சீட் தான், 7 சீட் தான் குறைப்பாரு. நீ எத்தனை சீட் வேணாலும் கேட்டுக்கங்க. அப்ப இவர் எடப்பாடி வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக், நிச்சயமா மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். அதுல மாற்றமே நிச்சயமா மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். எல்லாரும் அவர் அதான் சொல்ற, நிறைய விமர்சனங்கள் இருந்தது. டெல்லிக்கு ஏன் போறாரு விமர்சனம் இருந்தது. நீ டெல்லிக்கு போனா என்ன, எங்க போனா என்ன, உனக்கு கொடுக்குற சீட் இவ்வளவு தான் கொடுப்பேன் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றாரு. அது பியூஷ் கோயல் வந்தா என்ன, பாண்டா வந்தா என்ன, அமித்ஷா வந்தா என்ன, யார் வந்தாலும் உங்களுக்கு கொடுக்குற சீட்ஸ் தான் கொடுப்பேன். நாளைக்கு நீங்க இதுலயும் நம்ம பார்ப்போம், நம்ம வந்து எந்த சீட்ஸ் கொடுக்குறாரு, பாஜக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு தொகுதியில கொடுக்குறாரா இல்ல திமுக வந்து எங்க பலமா இருக்கிற தள்ளி விட்டுறாங்கிற பார்க்கணும். அவர் அப்படிதான் யோசிப்பாரு. எனக்கு வந்து ரெட்டலை நிறைய ஜெயிக்கணும்பா, தாமரை ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டி எனக்கு என்ன, ஜெயிச்சாலும் என்ன ஆட்சியில் கூட அதிகாரத்தில் கூட அதை கதை விட்டுட்டு இருப்பீங்க, அதெல்லாம் தேவையில்லை. அதனால நான் வந்து சிட்டிங் மினிஸ்டர்ஸ் இருக்கிற 15 தொகுதி அவனுக்கு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே பாஜகங்கும் போது திமுக வந்து அல்லோ சாப்பிட்ற மாதிரி விளையாடுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி தொகுதி அவரே தள்ளி விடுறாருன்னா இது வந்து மறுபடியும் சின்ன கட்சியாக வாரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு காரணம் திமுகவோ தாவேக்கோ அல்ல, அதிமுக அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அதிமுக கூட்டணி 171, அதாவது அதிமுக 171ல போட்டியிடும் அப்படிங்கிறது இன்னைக்கு முடிவாயிருச்சு. திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா அதிக கட்சிகள், அதிக சீட்டுகள், இடங்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த வகையில பெரும்பான்மை நிரூபிக்க ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குமா திமுக? இல்லங்க, திமுக வந்து இல்ல கரெக்ட் தான். நீங்க சொல்றது சிங்கிள் மெஜாரிட்டியா வருவாங்களான்னு ஒரு கேள்வி எழுப்புறீங்க. ஒருவேளை அந்த நம்பர் மேஜிக் நம்பர் வராட்டி கூட திமுக அதுக்காக ஆட்சியில் பங்கு அதே கொடுக்க போறாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நீ காங்கிரஸ் வந்து அப்போ இவ்வளவு ஹார்ட் பார்கெயின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கேள்வி இருக்கு. காங்கிரஸ் ஓகே நான் வந்து நான் என்னோட ஆதரவு விளக்கிக்கிறேன் அப்படி சொன்னா கூட அந்த இடத்துல விசிக இருப்பாங்க, கம்யூனிஸ்ட் இருப்பாங்க, சின்ன சின்ன கட்சிகள் இருப்பாங்க. அந்த கட்சிகள் மூலியமாக நான் ஆட்சி திறம்பட நடத்திடுவாங்க. இப்போ நீங்க பல நேரங்களில் வந்து இந்த 2006 உதாரணம் கூட சொல்லி சொல்றாங்க. அந்த நேரத்தில் நினைச்சிருந்தா நாங்க வந்து வாபஸ் வாங்கியிருந்தாங்கன்னா நீங்க மைனாரிட்டி ஆட்சியா இருந்திருக்கும். நீங்க அப்ப கூட யோசிச்சு பாருங்க, ஒருவேளை காங்கிரஸ் விலக்கி இருந்தா கூட மற்ற கட்சிகள் திமுக தூக்கி பிடிச்சிருப்பாங்க. அப்ப கூட அது நிஜம் கிடையாது. மாணித்த குரல் அது அந்த உதாரணத்தை சொல்றாரு, நாங்க தான் அன்னைக்கு தூக்கி பிடிச்சோம், 96 நீ மைனாரிட்டி ஆட்சியா தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்லை, நீங்க வெளியே போயிட்டீங்கன்னாலும் மற்ற கட்சிகள் இருந்தாங்க, உடனடியாக சப்போர்ட் பண்றதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. அப்போ திமுக என்ன பண்ணுவாங்க, காங்கிரஸ் வெளியே பண்ணுவாங்க. இப்ப 28 கொடுக்குறோமா, 27 ஜெயிப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஜெயிக்கிற சீட்ஸ் மூலியமாகத்தான் இது நடக்கணுமா இல்ல மற்ற கட்சிகள் மூலியமா அது நடந்துருமா? மற்ற கட்சிகளும் நடந்துரும். மற்ற இன்னொரு 20 சீட் நமக்கு வேணுமா, ஓகே திருமாவளவன் இருக்காரு, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த சீட் ஜெயிச்சிருப்பாங்க. அப்ப பெருசு பார்கெயின் எல்லாம் பண்ண முடியாது. இந்த மைனாரிட்டி ஆட்சி நடத்துறோம், ஆனா மைனாரிட்டி ஆட்சிக்கான வாய்ப்பு இல்லை, பாஜக வந்து நிறைய வேலை பார்ப்பாங்க. அதனால ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட், பட்
இந்த கூட்டணி கட்சியோட சேர்ந்து நடத்துவாங்க. பட் ஆட்சியில் பங்கு அதிகாரத்துக்கு கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. இதுல 2 கட்சி ரொம்ப உறுதியா இருக்காங்க. அது திமுகவும் சரி, அதிமுகவும் சரி. நாங்க எத்தனை சீட்டு ஜெயிச்சாலும் சரி, அந்த மைனாரிட்டி ஆட்சியோ மெஜாரிட்டி ஆட்சியோ, ஆனா நான் கொடுக்க மாட்டேங்கிறது ரொம்ப உறுதியா இருக்காங்க அவங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் சார், அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி நகர்க்குது அப்படின்ட்டு. உங்க நேரத்துக்கு மிகவும் நன்றி.